மலைக்கு நடுவுல ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பசுமை நிறைந்த காடாக இருந்தது. அந்த காட்டுக்குள்ள எல்லா மிருகங்களும் ஒற்றுமையா இருந்தது. எல்லாமே ஜாலி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தது. காட்டின் மறுபக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முயல் பயந்து ஓடிட்டு இருக்குது. அது பின்னாடி ஒரு சிங்கம் துரத்திட்டு போயிட்டு இருக்கு. அப்படி துரத்த அந்த காட்டுல இருந்து வேற காட்டுக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து முயலை பிடிச்சி அடிச்சிருச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து முயலை தூக்கிட்டு போய் சாப்பிட போகுது. சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் காட்டுக்கு திரும்பும் போது, இந்த காட்டுல நிறைய உணவு இருக்க போது தெரியுது. நான் வேணுமே இந்த காட்டுல தங்கிக்குவோம். இனிமேல் நாம தான் இந்த காட்டுக்கு ராஜா. காட்டுல படப்பட சவுண்ட் என்னடா பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் ஓடுது. என்னன்னா சிங்கம் எல்லா மிருகத்தையும் வேட்டையாடி இனத்தையே அழிச்சிட்டு இருக்குது. காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மிருகங்களும் பார்த்தீங்கன்னா ஒண்ணு கூடி பேசுறாங்க. இந்த சிங்கத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இருக்கிற எல்லா விலங்கையும் வேட்டையாடி நல்லா சாப்பிட்டு இருக்கு. கூடிச்சத்தில் நம்ம எல்லாத்தையும் அழிச்சிடும் நினைக்கிறேன். நான் இதை எப்படியாவது தடுத்தாகணும். இதுக்கு மேலே நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த சிங்கத்துக்கு நம்ம டெய்லியும் ஒருத்தர் உணவா போவோம். இல்லைன்னா சீக்கிரம் நம்ம இனத்தையே அழிச்சிருவோம். இதுதான் எனக்கு கரெக்டான வழியா தோணுது. அந்த சிங்கத்துக்கு போய் நம்ம நேரா போய் பேசுவோம் அப்படின்னு எல்லா மிருகங்களும் ஒண்ணு கூடி பேசி சிங்கத்துக்கிட்ட போறாங்க. இதை பாருங்க காட்டுக்கு ராஜா, நீங்க டெய்லி ஒரு விலங்கை வேட்டையாடி சாப்பிடுறீங்க. அதனால நாங்களா முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் நீங்க எங்களை தேடி வர வேண்டாம். நாங்களா உங்க குகைக்கு ஒவ்வொரு விலங்கா அனுப்பிடுறோம். நீங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் விலங்கா சாப்பிட்டு குகைக்குள்ளே இருங்க. நீங்க வெளியே வரவே வேண்டாம். இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு. சரி, நீங்க டெய்லி ஒவ்வொருத்தர எனக்கு உணவுக்கு வாங்க. அப்படி நீங்க யாரும் வரலைன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிருவேன். சிங்கத்தோட முழக்கத்தை கேட்டு முதல் நாள் குரங்கு உணவாக போயிருச்சு. அப்புறமேட்டே ரெண்டாவது நாள் உணவே வரல. சிங்கம் வெளியே வந்துருச்சு கோவமாயி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அணில் வந்து லேட்டா வருது. ஏன் இவ்வளவு தாமதம்? அங்க ஒரு சிங்கம் அந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு இருந்தது. ஏன்னா நான் இருக்கிற காட்டுக்குள்ள இன்னொரு சிங்கமா. அந்த சிங்கத்தை ஒரு கை பார்த்து சொல்லி சிங்கம் வந்து அணிலை கூட்டு போக சொல்லிச்சு. அணில் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ள சிங்கம் இருக்குன்னு சொல்லி கிணத்துக்குள்ள சிங்கம் குதிச்சிருச்சு. ஆனா சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா அதோட தண்ணியோட தோட்டத்தை பார்த்து அதுவே ஏமாந்துருச்சு. இந்த அணில் வந்து பாத்தீங்கன்னா காட்டுல இருக்கிற எல்லா விலங்கையும் காப்பாற்றணும்னு சொல்லி சிங்கத்தை வந்து ஏமாத்தி விலங்கு எல்லாத்தையும் காப்பாத்திடுச்சு.